7ஆம் தேதி கெஸ்ஸிங் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ ஒரு போர்டு கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதோடமே இன்னொரு கெஸ்ஸிங்கும் பார்க்கலாம். ஓகேவா? என்னன்னா, இங்க பாருங்க. இந்த ஏ போர்டில் 882240 அப்படின்னுங்க ஏ போர்டில் இருக்குது பாருங்கள். 88 ச்சே இதை நல்லா பாருங்கள். 8840 அப்படின்னு இது பாருங்கள். 882240 இங்கே பாருங்கள். இது அப்படியே வந்து இங்கே சி போர்டில் இருக்குது பாருங்கள். இந்த சி போர்டில் 882240 அப்படின்னு 5 நாள் வந்திருக்கு. 882240 இங்கே சி போர்டில் இருக்கிற நம்பரு. இங்கே ஏ போர்டில் அதே மாதிரி 5 நாள் வந்திருக்கு. கரெக்டாக பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8லேருந்து இந்த 0 வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. ஆக 5 நாள் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம சிங்கிள் போர்ட்லேயே வந்து சும்மா ஒரு 10 டிக்கெட் போட்டால் கூட 1000 ரூபாய் கிடச்சிரும். இப்போது அந்த மாதிரி என்னென்னா, அந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கேன். அதை பாருங்கள். இங்கே பாருங்கள். இதில் நல்லா பாருங்கள். இந்த இதில் பாருங்கள் 2219 அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு இங்கே சி போர்டில் அதே மாதிரி தான் 2219 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒருவேளை அது கீழே இருக்கிற 8ன்ற நம்பரு சி போர்டில் வரலாம். நாம் 63 ஏபி எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள். இந்த 2க்கு 2 இருக்குது. இந்த 2க்கு 2. இப்போ 1 வந்திருக்கு. இப்போது 9 வந்திருக்கு. ஸோ அது கீழே இருக்கிற 8ன்ற நம்பரு வரலாம். ஓகேவா? 8ன்ற நம்பர் வரலாம். ஏன்னா 4 நாள் வந்திருக்குது. ஏற்கனவே இந்த மெத்தடில் இங்கே 5 நாள் வந்திருக்குது. இது வந்து 5 நாளுமே பாஸ் ஆகிருக்கு. 882240 அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 8 வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே 068, அதுக்கு இங்கே 85 அப்படின்னு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 048 இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 84 அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 0க்கு 5ன்ற நம்பரு வந்திருக்கு ஆப்போசிட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 84 அப்படின்ற நம்பரு 048க்கு அப்படியே 84 அப்படின்னு நம்பர் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 2ன்ற நம்பருக்கு இந்த ஏ போர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எப்படி இந்த நல்லா இன்னொரு தடவை பொறுமையாக பார்ப்போம். இங்கே பாருங்கள். இந்த 068 அதில் ஏ போர்டு 0க்கு 5 வச்சு இந்த 8ன்ற நம்பர் ஏ போர்டில் வச்சு ஏசி 85. ஓகேவா? ஏசி 85. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 048க்கு இங்கே அப்படியே ஆப்போசிட் பண்ணாமல் 84, அந்த பிசியில் இருக்கிற 48 அப்படியே ஏசியில் 84. ஓகே. இப்போ அது கீழே இருக்கிற 102 அப்படின்ற நம்பர்லேருந்து 2 ஏ போர்டுக்கு வந்திருக்கு. அந்த 2 ஏ போர்டுக்கு வரும்போது அந்த இங்கே ஏ போர்டில் இருக்கிற 1க்கு இங்கே சி போர்டில் 6, 26. ஓகேவா? இப்போ அடுத்து என்னென்னா, இந்த 4 அப்படின்ற நம்பர் வரும்போது இந்த 3, 6 அப்படின்ற நம்பரு எதுவுமே மேட்ச் ஆகலை. அடுத்து 0ன்ற நம்பர் வரும்போதும் இங்கே எதுவும் மேட்ச் ஆகலை. ஆனால் இதில் என்னென்னா, இந்த 4க்கு 44 அப்படின்னு நம்பர் வந்திருக்கு. இந்த 6ன்ற நம்பருக்குமே வந்து 4ன்ற நம்பர் வரும். இந்த 3ன்ற நம்பருக்கு 0 வரும். அப்போது அந்த 0 4ன்றதை தான் இங்கே பிசியில் 40 அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 0ன்ற நம்பருக்கு 2, இங்கே 0 3 இருக்குது. இங்கே எதுவுமே மேட்ச் ஆகலை. ஓகேவா? அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்டு மட்டும்தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ அந்த மாதிரி இப்போ நமக்கு சி போர்டில் இதை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு சி போர்டில் 2 அப்படின்னு இந்த ஏ போர்டில் 2 வரும்போது அங்கே இருக்கிற சி போர்டு 9, இங்கே ஏ போர்டு 9 வந்துச்சு. ஓகேவா? இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா இங்கே சி போர்டில் இருக்கிறது இங்கே 6ன்றது ஏ போர்டுக்கு வரும்போது இங்கே அதாவது இங்கே ஏ போர்டில் இருக்கிற சி போர்டுக்கு 2ன்னு வரும்போது இங்கே சி போர்டில் இருக்கிறது இங்கே ஏ போர்டில் 6 அப்படின்னு வருது. அதாவது திரும்பி வந்திருக்கு. இந்த 29க்கு 92, இந்த 26க்கு 62 ஏசிலேயே திரும்பி வந்திருக்கு. அடுத்து இந்த 1 வரும்போது பார்த்திங்கன்னா சி போர்டில் 1க்கு ஒரு நம்பரு
இந்த 7க்கு ப்ளஸ் பண்ணி, அதாவது இந்த 07 அப்படின்ற நம்பரை அப்படியே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பார்த்தா 18 அப்படின்ற நம்பர் வரும். அது அப்படியே 81 அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த 9 அப்படின்ற நம்பரு இங்கே சி போர்டில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருமே ஃபுல்லாக, அதாவது ஒரு நம்பரு கூட்டியாச்சு. 07க்கு ஒரு நம்பர் கூட்டினீங்கன்னா 18, அதுக்கு 81 ஏபி வச்சாச்சு. இப்போ இந்த 36 அப்படின்ற நம்பரை கூட்டலை, ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட் பண்ணி 86 அப்படின்னு வச்சாச்சு. அப்போ இந்த சி போர்டில் இருக்கிற 9 இங்கே ஏ போர்டில் இருக்கிற 9, ஓகேங்களா? அப்போ இப்போ நமக்கு 8ன்ற நம்பரு சி போர்டில் நாம் எடுத்துட்டோம். சி போர்டில் 8ன்ற நம்பர் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று ப்ளஸ் பண்ணியாச்சு, அப்புறம் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 நம்பருமே அப்படியே தான் வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது சி போர்டு 8 வந்துச்சுன்னா 788 அப்படின்னு வைக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே எப்படி ப்ளஸ் பண்ணி 18ஐ 81ன்னு வச்சாங்களோ அந்த மாதிரி இந்த 87ஐ 78ன்னு வச்சா தான் 788. அப்படியே வச்சாங்கன்னா 878 அப்படின்ற நம்பருமே வரலாம். ஸோ அதுதான் இந்த ஒரு ஐடியா பண்ணியிருக்கு. அப்படி இல்லைன்னா சி போர்டு 8ன்ற நம்பர் மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கேயுமே 5 சான்ஸ் வந்திருக்கு, இங்கேயுமே 5ஆவது சான்ஸ் வரலாம். அதனால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏதோ எனக்கு வர ஐடியா, என் புத்தி கெட்டது வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம், வந்தால் லக்கு, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கேரளா கேமில் நாம் எடுக்கிற கெஸ்ஸிங் வரல அப்படின்னாலும் பேட்டர்ன் படி கரெக்டாக தான் வரும். அதை நாம் இன்னும் கற்றுக்கல அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள், கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் கண்டிப்பாக வாங்க முடியும். கேரளா கேமில் வந்து வாங்க முடியாதுன்னெல்லாம் இல்லை. லாஸ்ன்றது நாம் தப்பு பண்ணுறது தான் லாஸ் ஆகுது. டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். எல்லாருனாலும் கெஸ்ஸிங் எடுக்க முடியும். பாருங்கள். ஓகேவா? போன மாதத்தில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா 9559 அப்படின்ற நம்பரு கேமில் வந்துச்சுன்னா 8998 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் போன மாதம் நமக்கு 95 95 90 மறுபடியும் வந்து 95 வந்துச்சே தவிர, ஆனால் இந்த 8998 அப்படின்ற நம்பர் வரல. இங்கே ஒரு 95, நிறையா 3-4 தடவை வந்துச்சு நிறைய. இங்கே ஒரு 95, இது ஒரு 95, இங்கே ஒரு 95. ஸோ நமக்கு ஆனால் 9889 அப்படின்ற நம்பர் வரல. இங்கே ஒரு 889. ஓகேவா? 889. இதுக்குமே வந்து 559, இங்கே 800 ஆமாம் வந்திருக்கு. அப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதமும் 869 அப்படின்னு வந்ததுன்னா, அப்போ இந்த மாதமும் 5995 அப்படின்ற நம்பரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதம்லாம் 95 59 வருமோ அந்த மாதம்லாம் 89 98 அப்படின்ற நம்பர் ஆல் போர்டில் வரும். நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏற்கனவே அது நிறையா நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். அதனால் இந்த மாதம் மறுபடியும் 89 வந்துக்குது, 5995 திரும்பவும் வரும், அதையும் பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த 7 8 6 7 8 அப்படின்ற ஒரு பேரில் நம்ம ஒரு பழைய, அதாவது என்ன அது எப்படி வந்து கேம் வந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்றதில் 6 7 8 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா என்னன்னா 6 7 8 அப்படின்ற நம்பரை வச்சுட்டு அதுக்கு 6க்கு 1 7க்கு 2 8க்கு 3 அப்படின்ற நம்பர் பேர் வச்சு அதை எப்படி பேர் எடுத்து ப்ளே பண்ணுறது, அது எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னா, இந்த 32 அப்படின்ற நம்பர் இந்த மாதம் பாஸ் ஆச்சு, இந்த 12ன்ற நம்பர் பாஸ் ஆச்சு, மறுபடியும் 12, 68 62 82 81 86 அந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த 1ஆந்தேதியிலேருந்து அதே மெத்தடில் தான் வின்னிங் வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா இது புரியும். அப்படி இல்லைனா ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் அது என்னுடைய பேர் செட் ஆகும், அதாவது ஆப்போசிட்டு செட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் வரும், ஒரு பேருக்குமே 24 நம்பர் இருக்கும். இதில் உங்களுக்கு 8 6 அந்த மாதிரி கெஸ்ஸிங் வரும்போது இதை எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இது எல்லாமே மேட்ச் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆந்தேதி 37 32 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆச்சு. இங்கே பாருங்கள் 37 32 இந்த நம்பர் மேட்ச் ஆச்சு. ஓகேவா, இந்த நம்பர் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 32 37 அப்புறம் 12 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. அப்புறம் மறுபடியுமே இதே 12 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. அப்புறம் 68 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. 62 68 வந்துச்சு அப்படியே. அப்புறம் மறுபடியும் 81 அப்படின்ற நம்பரு 81 நம்பர் வந்துச்சு. இப்போ 86 அப்படின்ற நம்பர் வந்துருக்கு. இப்போ இத்தனை பேர் இந்த 6 7 8 அப்படி தான் இப்போது ரன்னிங்கில் இருக்குது. அதனால் திரும்பவுமே இந்த 6 7 8 அப்படின்ற நம்பர்ஸே திரும்ப வரலாம். பார்த்துக்குங்க. ஓகேவா. இன்னொரு கெஸ்ஸிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, இப்போ இந்த 72 92 12 அப்படின்னு வந்துச்சு. 82 வரைக்குமே வந்துச்சு. ஓகேவா. இப்போ நமக்கு 11 69 அப்படின்னு வந்திருக்கு. 11 69 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 11க்கு நாம் 66 அப்படின்னு வச்சுக்கலாம். 66 இப்போ 64க்கு 66 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே 66 ரெண்டுமே ஃபுல் ஆப்போசிட்டு. அப்புறம் இங்கே 64க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ 66 64 இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் எடுக்கிறதுனா, இங்கே பாருங்கள் 06 அந்த 06 அப்படியே வச்சுருங்க. இந்த 06க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது 56 அப்படின்னு வச்சுங்க. அடுத்து பாருங்கள் இங்கே 56 இங்கே 26க்கு 76 இங்கே பாருங்கள் 56க்கு 56 76 36 அப்படின்னு வந்திருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை 06 06 76 அதாவது 56 76 36 அதாங்க இது. வேறு எப்படி சொல்கிறது தெரில எனக்கு. ஓகேவா. இப்போது இன்னொன்று பாருங்கள், அதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 71 01 66 இது எப்படின்னா இந்த 71க்கு 76 01க்கு ஃபுல் ஆப்போசிட்டு. அதாவது ஃபஸ்ட்டு 71 அதில் ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு. இந்த 1 தான் ஆப்போசிட்டு. 6க்கு 1. அடுத்து 01க்குமே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 51 அப்படின்னு. இது 2 நம்பருமே ஆப்போசிட்டு. அதாவது 06க்கு 2 நம்பருமே ஆப்போசிட்டு. இப்போது 76 56 66 அப்படின்ற நம்பர். அப்படி தான் இது இந்த கேமை நம்ம எடுத்துக்கணும். 76 56 66 அப்படி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 76க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 7 அப்படியே இருக்குது. 6க்கு 1 வந்திருக்கு. இப்போ 56க்கு 2 நம்பருமே ஆப்போசிட்டு 01. இப்போ 66 எந்த நம்பருமே ஆப்போசிட் இல்லாமல் அப்படியே வந்துடுச்சு. அப்படி தான் கேமு. ஓகேவா. இப்போ இதே மாதிரி தான் நாம் இப்போ இந்த 11 69 அப்படின்ற நம்பரை பிளான் பண்ணணும். இப்போ 11க்கு பார்த்திங்கன்னா 66 அதாவது இந்த 11 66 அப்படின்றது ஃபுல் ஆப்போசிட். ஓகேவா. இப்போ நாம் 69 அப்படின்றது 66 இப்போ 64 அப்படின்னு வச்சுக்கலாம். 69 நாம் 64 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 66 64 கேப்பில் 65 அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 65 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 66 64 68 அப்படின்னு வரணும். ஓகேவா. 65 இல்லை 68 அப்படின்ற நம்பர் தான் வரணும். 6ன்ற நம்பர் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி நாம் ஏன்னா ஏற்கனவே நாம் 8ன்ற நம்பரை இங்கே எடுத்ததுனால 68ன்ற நம்பருமே வரலாம். நம்ம ஃபாலோ நம்பர்லேயும் 65 68 தான் இருக்குது. ஒருவேளை அது இன்றைக்குமே கூட வரலாம். ஓகேவா. அதனால் இந்த நம்பரில் அதாவது 1 6ன்ற நம்பர் இன்றைக்கி பி போர்டில் இல்லை சி போர்டில் ஏதாவது ஒரு நம்பரில் வரணும். ஏன்னா 68ன்ற நம்பர் 86 அப்படின்னுமே கூட திரும்பலாம். ஓகேவா. திருப்பி கூட வைக்கலாம். அதனால் இந்த 66 64 68 அப்படின்னு வரலாம். அப்படி வரும்போது ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஃபுல் ஆப்போசிட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. இப்போது ஆப்போசிட்டு ஆகாமல் திருப்பி வைக்கலாம். 66 64
68ன்ற நம்பர் 86 அப்படின்னு வைக்கலாம். இல்லைன்னா கேப்பில் இருக்கிற 65 வைக்கலாம். 65ன்றதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு அதிகபட்சமாக வந்து 68 86 என்ற நம்பர் தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள் பிசியில் 68 86ன்னு எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம சி போர்டில் 8ன்ற நம்பர் தான் எடுத்திருக்கோம். அதனால் 68க்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 788 878 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் 63 அப்படின்ற ஒரு நம்பர் ஏபியில் எடுத்திருக்கோம். அந்த 63க்கும் ஒரு வேளை 8ன்ற நம்பர் வச்சு 638 அப்படின்ற நம்பருமே அடிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் எது ஒத்து போதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?